மக்கள்கிட்ட அப்படியே சொல்லக்கூடாது. மக்கள் சொல்லு. மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணுறோம். இது சும்மா ஷார்ட்ஸே போடுங்க. திஸ் இஸ் பிரியாணி. இட்ஸ் ஓகே. மக்களே நம்ம திருப்பிக்கலாம் போன எப்படி வேணா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுவோம் பாருங்க மக்களே. உள்ளி போட்டாச்சு. இங்க பாருங்க ஒருத்தவங்க தயிர் பச்சடி எடுக்கிறாங்க. இவர் தான் நம்ம பிரியாணி மாஸ்டர், குன்ஃபு மாஸ்டர். இவர் என்சிசிலாம். ஸோ பிஸ்மில்லான்னு சொல்லி கிண்ட ஆரம்பிங்க. கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டுனா தான் சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கிண்டணும். நமக்கு ஃபயாஸ் பிரியாணி. இப்போ ரியாஸ் பிரியாணி ட்ரெண்டாக இருக்குது தெரியுமா? தெரியாதா உங்களுக்கு? தெரியல. ஆனால் ரியாஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி வந்திருக்கு. அதுக்கான சொல்லிருக்கு. இதுதான் நம்ம குட்டி பையன் எவ்வளோ அழகா இருக்கான்னு பாருங்க. இதுதான் நம்ம பாப்பா எவ்வளோ அழகா இருக்கு. கொட்டுங்க. அப்பெல்லாம் போட்டக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், பிரியாணி அப்பப்போ தக்காளி ஒன்று இப்படி போடணும். போட்டால் சூப்பராக இருக்கும். ஆமாம், திட்டு வாங்கின பிரியாணி தான் சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள் எப்போ சார் போடுவீங்க? லாஸ்ட்டாக போடுவீங்களா? இந்த பிரியாணி ஆகிறதுக்கு எத்தனை நிமிஷம் சார் ஆகும்? 10 நிமிஷம் சார். 10 நிமிஷத்தில் உங்களால் பிரியாணி செஞ்சிட முடியுமா? அதை நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? கறியே இல்லாமல் என்ன சார் பிரியாணி போடுறீங்க? கறி எப்போ சார் போடுவீங்க? சும்மா கறி எப்போ சார் போடுவீங்க? என்னம்மா சோளமா சார் எப்போ சார் நீங்கள் கறி போடுவீங்க? வெயிட் பண்ணுறேன் சார். சீக்கிரம் சொல்லுங்கள் சார். மக்கள் வெயிட்டிங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து நேரம் இல்லை. சீக்கிரம் சொல்லுங்கள். கறியை போடாமல் இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்கீங்க. கறி எப்போ போடுவீங்க? சீக்கிரம் கறி போடுங்க. ஸோ இந்த மாஸ்டர் ரொம்ப வந்துட்டு கோவக்காரர் மாஸ்டராக இருக்கார். நெக்ஸ்ட் டைம் நான் ரியாஸ் பிரியாணி உங்களுக்கு பண்ணித்தரேன். நம்ம போட்ட தக்காளி சூப்பராக வெந்திருக்கு. ஸோ தக்காளியும் போட்டாச்சு. மக்களே, நீங்கள் பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்கும் போது ஒழுங்காக வரலன்னு சொன்னால் என்கிட்ட வந்துடுங்க, நான் செஞ்சு தரேன். 5 கப் கூட 4 கப் கம்மியாக இருக்குல்ல மசாலா. ஸோ இதுக்கு மேலே அப்புறம் பார்க்கலாம் மக்களே.